பணிவான வணக்கங்கள். இருவரும் சென்று வாருங்கள். இசைப்பவரே மங்களம் உண்டாகட்டு. வாழ்க பெண்மகளே வளர்க. வெள்ளத்தால் அழியாது, வெண்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கள்ளத்தார் இவராலும் களவாட முடியாது. கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்ன என்ற கல்வி செல்வத்தை நிலையாக கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி வீரவாளோடு மூத்த குடி பிறந்தது தமிழ் என்ற தமிழ் இனம் போட்டு தமிழ் மகளே நீர் வாழ்க வல்லாண்டு. கற்றதனாலாய வினோட்கள் வாழறிவன் நற்றார் தொழாரின் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு இணங்க வரவேற்று உமக்கு இந்த இடத்திலே சிறிய வாழ்த்து. மாநில புகழும் மலைவள நாட்டினே, மாநில புகழும் எங்கள் மலைவளம் நாட்டினே, மங்கையத்துள் திடகமாய் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ்க. நீ வாழ்க உன் வாழ்க உன் குடிவாழ்க மங்களமாகவே வாழ்வாயம் மனமங்கலமாகவே வாழ்வாயம் புகழ்ந்து மகிழ்வாயம்மா அம்மா மங்களமாகவே வாழ்வாயம்.
உயர்வு பெருமைக்குரிய இடம் அடைந்தார். பணிவுடன் இருக்க வேண்டும், சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடு இடத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் இடத்தில் ஒரு சில விவரம் கேட்கணும். உங்களை பத்தி சகலமும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களை பற்றிய ஒரு சில விவரத்தை கதையின் முறைப்படி நான் கேட்கணும். உங்க நாவினால சொல்லணும். பாருங்க, பசித்திரு தனித்திரு வெள்ளித்திரு அப்படிங்கிறார். பெருக்கத்து வேண்டும் அணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்குதான் சொல்றாரு இப்ப வரலாறு பண்ணகை பசித்திரு தனித்திரு வெள்ளித்திருன்னு. தமிழில மொத்தம் 247 எழுத்து. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்து. ஏன் தமிழை பத்தி இதற்கு ஏன் தமிழை பத்தி சொல்றேன் அப்படின்னா எந்த மொழிகளுக்குமே இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்குங்கிறாங்க. தமிழ்ல வினாக்கள் என்பது 6, விடைகள் என்பது 8. எப்படிப்பா வினாக்கள் 6னா அதுக்கு ஏற்றவாறு தானே 6 பதில் தானே இருக்கும். எப்படி 8ங்கிறோம் அப்படின்னா ஏன்னா அதான் தமிழுடைய பெருமை. மாலை அப்படின்னா கழுத்துல அணியக்கூடிய அந்த மாலைன்னு ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான். அதே மாதிரி மாலை அப்படின்னா சாயங்கால பொழுது, அந்தி பொழுதையும் சொல்லும். தமிழை தவிர்த்து பிற மொழிகள் எல்லாம் என்ன செய்யுமா அப்படின்னா வேறு மொழியினுடைய துணையினை நாடுமா. ஆனா எந்த ஒரு மொழியினுடைய துணை இன்றி இயங்கக்கூடிய ஒரு மொழி எந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழி. 247 எழுத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும் பொழுது மனிதனுக்கு முக்கியமானது 3 இருக்கணும் அவசியம் அப்படிங்கிறார். பசித்திரு தனித்திரு வெள்ளித்திருங்கிறார். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறந்தான் அப்படின்னா எதுக்குடா பிறந்தான், எதுக்குடா சித்தம்னு இருக்கக்கூடாது. இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல வாழ்ந்தார் என்ன சொல்லணும், யார் சொல்லணுமா, ஊர் சொல்லணுமா. எதுக்குடா பிறந்தா எதுக்குடா சித்தம்னு இருக்கக்கூடாது. ஒரு மனிதனாகப்பட்டவர் பிறந்தா அப்படின்னா எப்படி கனவு காணுங்கிறாரு. யாரு, அபுல் பகீர் ஜெயலலாபதி ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்படியா கனவு காணுங்க. அப்துல் கலாம் எப்படி கனவு காண சொல்றாரு, தூங்கும் போது கனவு காண சொல்றாரு, விழித்துக் கொண்டே கனவு காண சொல்றாரு. பாருங்க, ஒரு மனிதனாகப்பட்டவன் இருந்தான் அப்படின்னா அறிவு பசியினோடு இருக்கணுமா, இதனால ஏதாவது ஒரு தேடலோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கணுமா. அப்பதான் அறிவாகப்பட்டது வளருமா. அதே போன்று தனித்திருக்க வேணுங்கிறாரு. ஏன் தனித்திருக்கணும், பசித்திரு தனித்திருக்கிறார். ஏன் தனித்திருக்க அப்படின்னா தனித்திரு அப்படின்னா யாருக்கும் தெரியாம தனித்திருக்கிறது இல்ல. 100 பேர் இருந்தாலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தனித்து விளங்க வேண்டுமா. விழித்து இருங்கிறாரு. தூங்காம விழித்துக் கொண்டே இருக்கிறதா அப்படி கிடையாது. விழிப்பு உணர்ச்சியோடு இருக்கணும். எப்படி விழிப்பு உணர்ச்சியோடு இருக்கணும். இந்த 3 வார்த்தைகளில் இருந்து முதல் எழுத்தை எடுத்தோம் அப்படின்னா பதவி என்று ஒண்ணு கிட்டும். எவன் ஒருவனுக்கு பதவி அப்படின்னு ஒண்ணு கிட்டுதோ அவனுக்கு என்ன மிக முக்கியம் அப்படின்னா பணிவுங்கிறது அவசியம். எப்படி பணிவுங்கிறது அவசியம். பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு பணிவு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்காங்க, அத கொஞ்ச நாள் கூட எந்த பதவியா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் கூட தன் கூடவே தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர்களும் சான்றோர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடம் அறிந்து செயல்படணுங்கிறாங்க. இடம் பொருள் ஏவல். எப்படி இடம் பொருள் ஏவல். ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய முதன்மை பதவியே மன்னன் பதவி தான். ஒருவனுக்கு மன்னன் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் எப்பொழுதுமே பணிதாக இருந்தார் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைய முடியாது. யாராக இருந்தாச்சு இப்ப மன்னன் பதவி கிடைச்சிச்சு அப்படின்னா பக்கத்து நாட்டுக்காரன் என்ன செய்வான் அப்படின்னா படையெடுத்து இந்த நாட்டை எப்படா அபகரிச்சுக்கிறதுன்னு போர் தொடுத்து வருவேன். அப்ப போர் தடுத்து வரும் பொழுது அந்த போர்ல எனக்கு தான் மன்னன் பதவி இருக்கிறதே அப்படின்னு அந்த போர்ல போய் பணிவா நின்றுகிட்டு அப்படின்னு அந்த போர்ல வெற்றி பெற முடியுமா, முதல்ல அந்த போர்ல தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியுமா, மீள முடியுமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. அப்ப இடம் அறிந்து செயல்பட வேண்டும். இடத்துடைய தலைவி அப்படிங்கிற பதவியில் இருக்கீங்க, கண்டிப்பா பணிவோடு சொந்த துணிவம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருந்தாலும் கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையாக ஒரு இடத்தில் நடந்து கண்டு மொழி மாறே 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 பார்த்திருக்கும் நாடு சொல்
கருந்தனை யாருக்கு செந்தினை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, சந்தினை முருகனுக்கு. கருந்தனை யாருக்கு? எங்களுக்கு. செந்தினை முருகனுக்கு. செந்தினை முருகனுக்கு படைக்க காரணம் குளிர்ச்சித்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவருக்கு அபிஷேகம் பண்ணி அதையும் நாங்க சாப்பிடுவோம். எந்த கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறோம். எப்படி தந்தையுடைய சொல்லை கேட்டுதானே காவலுக்கு வந்திருக்கீங்க? 4 பேர் போன பாதையில போகணுங்கிறாங்க. யாரும் அது நீங்களே சொல்லுங்க. அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4 பேர் போற்றும்படி வாழணும் அப்படிங்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்கள். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முதல் தெய்வம் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா 300 நாள் சுமந்து மூச்சடக்கி ஈன்று பெற்று எடுக்கக்கூடிய தாயாகப்பட்டவர். ஆனா உலகத்துல 300 நாள் சுமந்து பெற்று எடுக்கிறார் தாய். ஆனா அதன் பிறகு இறைவனை சொல்லல. அதன் பிறகு சொல்லக்கூடிய யார? தந்தை. அப்ப தந்தையுடைய சொல்லை கேட்டு இந்த இடத்துக்கு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க சொன்னார். அருமையா பேசினாரு. பாருங்க, தந்தையுடைய சொல்லை எல்லா இடத்திலையும் கேட்கணுமா அப்படின்னா கூடாது. தந்தையுடைய சொல்ல எல்லா இடத்திலையும் கேட்கணுமா அப்படின்னா கூடாது. அதான் எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும், எங்க கேட்க கூடாதோ அங்க கேட்க கூடாது. அந்த ஏன் கேட்கணும் ஏன் கேட்க கூடாது அப்படின்னா, கேட்டதனால பெருமை அடைந்தான் ஒருவன், கேட்காததனால பெருமை அடைந்தான் ஒருவன். கேட்டதனால பெருமை அடைந்தான் அப்படின்னா அவன் தான் பரசுராமன் என்று சொல்லக்கூடியவனை சொல்றோம். ஏன் அப்படின்னா தன்னுடைய பெற்ற தாயை ஜமதக்கினி முருகனுடைய மனைவி ரேணுகாதேவி தண்ணி எடுக்க போறா. தன்னுடைய கற்பின் தன்மையை இழந்ததாக கருதி ஜமதக்கினி முருகப்பட்டவர் தன்னுடைய தாயை வெட்ட சொல்றார். தன்னுடைய தாயை கோடாரி வைத்து தன்னுடைய தாயினுடைய தலையை 2ஆக வெட்டி இன்று பூலோகத்துல இந்த மாரியம்மன் தலையாகப்பட்டது மாறி மாறி ஒட்டப்பட்டதனாலே மாரியம்மன் என்ற தெய்வம் உருவாகத்துக்கு காரணமாக இருந்தவன் தந்தையினுடைய சொல்லை கேட்ட ஒருவனாகப்பட்ட பரசுராமனாகப்பட்டவன். அப்ப அங்கே பெருமை அடைந்திருக்கான். பெருமை அடையாதவன், பெருமை தந்தையினுடைய கேட்காம பெருமை அடைந்தவன் யார் தெரியுமா? அதான் பாருங்க, மச்சம் குருமம் வராகம் பாமுனம் நரசிம்மம் பரசுராம ராம வடராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கடவுள் கதாநாயகன் பரந்தாமன். அவர் எடுத்த அவதாரத்துல அவதாரம் உண்டான அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அப்ப நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக திகழக்கூடியவன் பிரகலாதன் என்று சொல்லக்கூடியவன். என்ன காரணம் அப்படின்னா, இரணியன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரக்கன். அவனுடைய மனைவி லீலாவதி இந்த உலகமே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பாட்டன் பரந்தாமனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறது. ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவர்கள் அனைவரையும், தேவர்கள் மாநில பிறப்பு எல்லாரையும் என்ன செய்யறான் அப்படின்னா துன்பப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு இரணியாய நமகன்னு சொல்றான். நான் பாக்குறேன் எல்லாரும் வந்து முறையிடுறாங்க. யார்கிட்ட? மகாவிஷ்ணு. எல்லாரும் அவங்க உங்களுடைய நாமத்தை தான் சொல்றோம். ஆனா அந்த இரணியன் என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எங்களை எல்லாம் துன்பப்படுத்தி ஏன்னா வாங்க நான் வரேன். அந்த மாதிரி இரணியன் என்று சொல்லக்கூடியவன் என்ன அப்படின்னா, பிரம்மனை நோக்கி தபம் இருக்கும் பொழுது வாங்க நான் வரேன். என்ன அப்படின்னா, எனக்கு இறப்புங்கிறது இருக்கணும். இறப்புங்கிறது இருந்தா எப்படி தெரியுமா இருக்கணும்? பகல்லையும் எனக்கு இறப்பு இருக்க கூடாது, இரவுலையும் இறப்பு இருக்க கூடாது. அதே மாதிரி மனிதனாலும் இறப்பு இருக்க கூடாது, மிருகத்தினாலும் இறப்பு இருக்க கூடாது. நான் வீட்டுக்குள்ளே இறக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலே இறக்கக்கூடாது. அப்படின்னா யாருக்காவது இறப்பு இருக்குமா? அப்படின்னு இறப்ப வாங்க அப்படிங்கிற வரத்தை வாங்குறான். அப்ப பார்க்கும்பொழுது எல்லாரும் போய் முறையிடுறாங்க. அப்ப இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 1000 வருடக்கணக்காக லீலாவதியினுடைய வயிற்றுல வளர்ந்து கொண்டு இருக்கிறான் பக்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடியவன். அப்ப போய் அவருடைய சிசுபில இருக்கக்கூடிய குழந்தையோட தொப்புள் அருகாமையில போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு என் பாட்டன் பரந்தாமனுடைய நாமத்தை எடுத்துரைத்தேன். ஒரு குழந்தை பிறந்தது. வந்தான் பக்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடியது. ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தது அப்படின்னா அதான் முதல்ல உங்க அண்ணன் சொன்னாங்க, மனிதன் பிறப்பது ஒரு நாள், 2வது கல்வி கற்பது. அந்த வயதுல கல்வி கற்கணும் அப்படின்னா அசுர குலத்துல பிறந்துட்டான். இரணியன் அசுரன். அப்ப அவனுடைய வில்லன் அசுர குலத்துல அசுரன் தானே அப்படின்னு அசுரருக்குலாம் குருநாதர் யார் அப்படின்னா சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியார் என்ன செய்யறார் அப்படின்னா, முதலிலே சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாளை சுகம் கூடும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் ஒரு நல்ல விசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு கல்யாண நிகழ்வுக்கு எழுதும் பொழுது, எந்த ஒரு நல்ல நிகழ்வை எழுதும் பொழுது முதல்ல என்ன போடும் அப்படின்னா பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா அவனுக்கு கல்வி சொல்லி கொடுக்கும் பொழுது சுக்ராச்சாரியர் என்ன செய்யறார் அப்படின்னா இரணியாய நமகன்னு போடுறாரு முதலில. இவனுக்கு ஆச்சரியம் கோவம் வந்துருச்சு. குருநாதரே, இறைவன் என்றாலே ஒரு மகாவிஷ்ணு ஒரு ஆள் தான், அவருடைய நாமத்தை நீங்க போட்டீங்கன்னா சரி, எங்க அப்பா சாதாரண ஆளு,
அவருடைய நாமத்தை போறீங்களே, இது முறையா? எப்பா நீ வேற சும்மா இருப்பா, சுக்கராச்சாரியார் சொல்ற, எப்பா நீ வேற சும்மா இரு, உங்க அப்பாவுடைய நாமத்தை தான் அந்த உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ சொல்லாம இருந்தீங்கன்னா நியாயமாதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்கிற. பெத்த பிள்ளைய அப்பனோட நாமத்தை சொல்ல முடியாதுங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவனுடைய குணம் மாறவே இல்லை. இறைவன் என்றாலே ஒருவன் தான். நல்லது செய்யக்கூடாது. எங்க அப்பா எல்லாரையும் துன்பப்படுத்தி தெரியுதாரு, அவருடைய நாமத்தை நான் சொல்ல முடியுமா அப்படின்னு அப்பன் பேச்ச கேட்கவே இல்லை. கடைசி வரை என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, யானையை விட்டு மேலே ஏத்துறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அவனுக்கு இறப்பு என்பதே கிடையாது, இறப்பு என்பதே வரல. ஏன் அப்படின்னா பரந்தாமனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம். இறுதியாக இந்த உலகமே என் நாமத்தை சொல்லும் போது, பெத்த உள்ள நீ நாமத்தை சொல்லல, இந்த உலகத்துல நீ உயிர் வாழணும்னு அவசியமே இல்லை. இறைவன் என்றாலே நீ ஒருவன் தான். இறைவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், நீ சொல்றியல்ல. இப்ப சொல்லும் பொழுது தன்னுடைய சினப்பட்டு கோபம் கொண்டு இரணியன் என்ன செய்யற அப்படின்னா, கதத்தை கொண்டு தூண்ல இருக்கான் துரும்புல இருக்க, நீ சொல்றியல்ல இறைவன், இந்த தூண்ல நான் போய் அடிக்கிறேன், இருந்தா உன்னுடைய இறைவனை வர சொல்லி என்னை அழிக்க சொல்லு அப்படிங்க. ஓங்கி அடிக்கும் பொழுது பக்த பிரகலாதன் என்ன சொல்றான் அப்படின்னா, விளத்த குரல்ல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறான். ஓம் நமோ நாராயணான்னு சொல்றான். அப்ப அந்த தூணில் இருந்து என்னது, மனித உடலும் சிங்க முகமும் எடுக்கிறார். ஏன் மனித உடலும் சிங்க முகம் எடுக்கிறார் தெரியுமா? ஏன்னா இரணியன் வாங்கின வரம் என்ன அப்படின்னா, மனிதனாலும் இறப்பு இருக்கக்கூடாது, மிருகத்தினாலும் எனக்கு இறப்பு இருக்கக்கூடாதுன்னு வாங்கின. அதனாலதான் மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு பிறக்கிறாரு. அவதாரம் எடுத்து என்ன செய்யறார் அப்படின்னா, இரணியனுக்கு மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிறது எப்ப நடக்குது? பகல்லையும் நடக்கல, இரவுலையும் நடக்கல, அந்தி பொழுது சாயங்கால பொழுதுல நடக்கிறது. ஏன்னா வாங்கின வரம் அதே மாதிரி. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் நடக்கல, வீட்டுக்கு வெளியிலையும் நடக்கல. இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த நிலவாசப்படி சொல்லுவோம்ல, வாசப்படியில நிலவாசப்படியில என்ன செய்யறார் அப்படின்னா, தன்னுடைய கூறிய நகங்களை வைத்து இரணியன் என்று சொல்லக்கூடியவனை அழித்து அன்று கொன்றார். ஏன் அப்படின்னா, அன்று பக்த பிரகலாதப்பட்டவன் இறைவன் என்றாலே ஒருவன் தான் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, தந்தை நீ எவ்வளவுதான் என்னை துன்பப்படுத்தாடு, என்னை கொள்ள வந்தாலும் இறைவன் என்றாலே நான் ஒருவன் தான் அப்படின்னு தந்தையினுடைய பேச்சை கேட்காம என்று 10 அவதார கடவுளாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவன் தான் யார் அப்படின்னா, பக்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடியவன். வாங்க சொல்லுங்க. பெண்கள் உண்டான பருவங்கள் இத்தனை. 7 வகை. என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவி, பெருமை. பேதை ஆண்களுக்கு உண்டான பருவங்கள் 7 வகை. என்னென்ன? பாலன், மீலி, மரவன், திரவன், காலை, விடலை, முதுமகன். 7 வகை. பாலன், மீலி, மரவன், திரவன், காலை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். இந்த ஆண்களுக்கு 7 வகை பருவம். இந்த ஆண்களுக்கு 7 வகையான பருவத்தில் எந்த பருவத்தில் ஆண்களுக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள்? 5வது பருவத்தில். என்னங்க? 5வது பருவத்தில். என்ன பருவம்? காலை. காலை பருவத்தில். அதே பெண்களுக்கு 7 வகை பருவம் இருக்கிறது இல்ல, இதுல எந்த பருவத்துல பெண்களுக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள்? மங்கை. மங்கை பருவத்தில். தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். தங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறார். பெருமை சொல்லுங்க. கூறுகிறேன். புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து மகிழ
மிஞ்சிய மருந்தும் இல்லை. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய சுப்புக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் கிடையாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை உங்களுக்கு மாப்பிள்ளையாக பார்த்து வந்தேன். மூக்கரை மட்டை மகாபல காரணி சூர்ப நகைப்படு மூலி ஊதாசன் மூர்க்க குலத்து விபீசன சோதரி நிர்மூடி மூத்த அரக்க ராவண நோடிய வேச்சிரிடக்கமல் ஆலய சீதையே மோட்டர் வளைத்தொரு தோமிசை ஏகிட முதிரே போய் மாக்கன சித்திர கோகுர நிற்படை நீட்டி நிறுத்திய நாளவன் வேறர மார்க்கம் எடுத்த வெள்ளாலிவ நாயகன் மருகோணி என்று முருகனுடைய புகழை பாடலாம், ஆடலாம், பேசலாம். ஒன்னும் தவறு கிடையாது. ஆனா அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லையா? ஒரு பெரிய இடத்து பிள்ளை, அந்த பிள்ளைய பார்க்கலாம், உதவி கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனா அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தானே? அவருக்கு முதல்ல நம்மள பிடிக்கணும், அப்படிதானங்க? ஏதோ 2-3 பேர் கணக்கு எடுத்திருக்கேன். 2-3 பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்களே உட்காந்துருக்கீங்க. படத்தையே முடிச்சு போச்சு, நாடகத்தை முடிச்சுட்டு நாங்களும் போவோம்ல, படத்தை தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் நான் பேசல. ஏன் அப்படின்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கவங்கள என்ன பண்றதுன்னா என்னத்தை பேசுறது அப்படின்னு தான் பேசல. கேட்கறதுக்கும் சுவாரஸ்யமா ரசிக்கிறதுக்கும் ஆள் இருந்தாதான் நம்ம பேசணும். தூங்குறவங்களை தொந்தரவு பண்ற மாதிரி சத்தம் போட்டு பேசுறேன், என்ன பண்றது? அதனாலதான் நான் பேசுறது குறைச்சிருக்கு. ஆமா, இப்போ முருகனை பார்த்துக்கிட்டு வந்திருக்கேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அவருக்கு எத்தனை படிக்க விடுங்க? நாரதரே முருகன்னு சொன்னீங்கல்ல, அவரே ஆண்டி, அவருக்கு படை வீடுன்னு ஏதாவது இருக்கா? வீடு இருக்கா? ஏன் ஆண்டி அதே நினைக்கிறீங்க? அவருடைய குணத்தை பாருங்க. தோற்றுவிக்கிறது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்க போறாரு. என்ன அப்படின்னா, சூரபதுமனை அழிப்பதற்காக போறாரு. எங்க அப்படின்னா திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மணப்பாறை என்று சொல்ற இடத்துக்கு போறாரு. அவன் மிகப்பெரிய ஒரு அரக்க. அவனை சூரபதுமனை அழிக்க போன முருகப்பெருமானை பார்த்து சூரபதுமன் என்ன செய்தார் அப்படின்னா, ஆகா முருகன் கூடயா சண்டை போட வந்து அவருடைய முகத்தை பார்த்த உடனேயே தன்னுடைய நிலையை மறந்துட்டாராம். அவர் அரக்கனாகப்பட்டவனை அழிக்கத்தான் வந்திருக்கங்கிறத அந்த எண்ணத்தையே மறந்து அவருடைய முகமெல்லாம் புன்னகைத்ததான். இதை பார்த்த முருகப்பெருமான் சொல்றாரு, சூரபதை பார்த்த முருகனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகா இவனை அழிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம், என்னை பார்த்த உடனேயே அவனுடைய மனம் இவ்வளவு விலகி விட்டது, இவனை அழித்தோம் அப்படின்னா இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவனுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு. அப்ப இவனுடைய குணம் நல்ல குணமாக இருக்கிறது, அவருடைய எண்ணம் தான் அப்படி இருந்திருக்கு. அப்ப அவனுடைய எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னா அவன் நல்லவனாயிடுவான் அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, வேலை வைத்து சூரபதுமன் இதுக்கு மாமரமாக மாறி நிற்கிறான். மாமரமாக மாறி நிற்கும் பொழுது சூரபதுமனை என்ன செய்ய, அந்த மாமரமாக மாறுகின்ற மாமரத்தை முருகப்பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, வேலை வைத்து இரு கூறுகளாக பிளக்கிறார். இரு கூறுகளாக பிளக்கும் பொழுது பிளந்து ஒரு பகுதியை தன் கூடவே ஆட்கொண்டு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் மாற்றிக் கொண்டாராம். அப்பேற்பட்ட குணம் படைத்தவர் போய் இங்க வேணான்னு சொல்ல நியாயமாமா? என்ன கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க? கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியல. சூரபத்மனை எப்படி அழித்தார், ஏன் அழித்தார், இப்போ என்னவாக வைத்துக் கொண்டிருக்கிறார் கேட்டாதான் நீங்க என்ன சொல்லணும்? முருகன் எதற்காக அவதாரம் எடுத்தார், போர்க்களத்திலே கண்டு அவருடைய அழகை புகழ்ந்து பாடியது, அதற்காக சொல்லவில்லை. அதெல்லாம் நான் கேட்டேன். ஆண்டியாக இருக்கிறார்கள், அதற்காக அவருடைய பெருமையை சொல்றேன். ஆண்டியா எங்க இருக்காரு? பழனி மலையில இருக்கு. அததானே சொல்லணும். திருச்செந்தூர்ல நடந்ததை நான் கேட்கவே இல்லையே. எது முன்னாடி நடந்தது? எது முன்னாடி நடந்தது? ஆண்டி அணைக்கிறது முன்னாடி நடந்ததா இல்ல திருச்செந்தூர்ல முன்னாடி நடந்ததா? எந்த கதை முன்னாடி நடந்தது? திருச்செந்தூர் நடந்தது. ஓ, அதுதான் முன்னாடி நடந்ததா? எனக்கு தெரிய மாட்டேங்குது சாமி, நான் சின்ன பிள்ளை இல்ல. தெரிஞ்சா சொல்லுங்க, நான் கூட தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நான் கேட்டு உங்கள்கிட்ட, ஏன்னா உங்களுக்கு வயசு வரவே கிடையாது, எனக்கு வயசு வரப்போ உண்டு. எனக்கு 13 வயசு தான் ஆகுது. ஆனா நீங்க பாருங்க, திரேதா தோபரா கலியுகா, நான் யுகத்துல இருக்கக்கூடிய ஆள் நீங்க தான். உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் நான் கூட என்ன நினைச்சேன், பழத்துக்காக முன்னாடி கோச்சிட்டு போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆனா சூரிய சங்காரம் நடந்ததுதான் முன்னாடி, பழத்துக்கு கோச்சிட்டு போனது பின்னாடி.
இருக்கும் இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு சாமி. இந்த ஆண்டி மூலத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வீடு ஏதாவது வீடு வாசல் ஏதாவது இருக்கா? வீடு வாசல் ஏதாவது இருக்கா? குன்று இருக்கும் இடம் எல்லாமே குமரனுக்கு இடம் தான். அவருக்கு குன்று இருக்குன்னா மலை மேல நினைக்கிறான். நானும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மலை மேல நினைக்க முடியுமா? வீடு வாசல் வேணாமா? பொருங்க. ஒரு பொண்ணு பார்க்க வரோம்னா பொண்ணு வீட்டுக்காரவங்க என்னங்க கேட்பாங்க? மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து பத்தம் இருக்கு, என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலையில இருக்காரு, மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற கேட்போமா இல்லையாங்க? பாத்திரம் மருந்து பிச்சை கூட கோத்திரத்தை தெரிஞ்சுட்டு பொண்ணு கொடுக்க சொல்றாங்க. அப்பதான் பொண்ணு உருப்படியா வாழும். அப்போ நான் என்ன கேக்குறேன், ஏசாருவா எங்க அம்மா அப்பா கேட்கணும். இப்ப அம்மா அப்பா பக்கத்துல இல்ல, அண்ணன் தம்பி கேட்கணும். அண்ணன் தம்பி பக்கத்துல இல்ல. மாப்பிள்ளை பாத்துட்டு வந்து யாருன்னு சொல்லிருக்கீங்க? உங்கள்ட்ட தான் சொல்லிருக்கேன். அப்ப ஏன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் தானே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏங்க நானும் போய் மலையில இருக்க முடியுமா நீங்க கேக்குறீங்கல்ல? ஏற்கனவே அவருக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு பாருங்க. நான் அதை கேட்கல. அப்ப ஏன் சம்பந்தமா தானே கேட்க முடியும். அதுக்கு என்ன அவரு 10 பப்பாடிய வச்சுக்கிட்டா இல்ல 50 பொண்டாடிய கட்டிக்கிட்டா அதை பத்தி பிரச்சனை இல்ல. நம்ம சரியா இருக்கமா, நமக்கு தேவையானது கிடைக்குதா, அதுதான் முக்கியம். எவ்வளவு பெரிய செல்வேந்தரா இருந்தானா ராஜராஜ சோழனுக்கு 13 மனைவியா. அது அவருக்கு திறமை இருக்கு. நாடு நகரங்களே அவருக்கு சொந்தம். ஒவ்வொரு நாட்டும் ஒரு பொண்டாடிக்கு எழுதி கொடுப்பாரு. நமக்கு அது பிரச்சனை இல்ல. நான் 2ஆம் தரத்துக்கு போறது அந்த இடத்துக்கு நான் வரல. நான் கேக்குறேன், அவர் மலை மேல நிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அவர் வெயில் அடிச்சா காய்வார், மழை பெஞ்சா நனைவார், காத்தடிச்சா பறப்பார். என்னால காய முடியாது, என்னால நனைய முடியாது, என்னால பறக்க முடியாது. எனக்கு அதுதான் தேவை. வீடு இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்ல. சொத்து இருக்கா? இருக்கு இல்ல. கார் இருக்கா? இருக்கு இல்ல. பங்களா இருக்கா? இருக்கு இல்ல. படிச்சிருக்காரா? இருக்கு இல்ல. செல்வ சொத்து சுகம் இருக்கா? இருக்கு. நண்ட முடிச்சவா கால முடிச்சவா ஒரே ஒருத்தர் சொல்ல வேண்டியதுதானே. ஏன் வளவலன்னு பேசுறீங்க? நான் எல்லாம் கேட்கல. வீடு இருக்கா? இருக்கு. எத்தனை வீடு? 6 படி வீடு. 6 வீடு. 6 வீட்டுல என்ன வாடகைக்கு விட்டுருக்காரா? 6 வீட்டுல இருக்காரு. அவர் என்ன சாதாரண ஆள்? அவரு தெய்வம். அவரு எவராவது இருந்துட்டு போடுங்க. மனிதரிலேயே மனிதர் உண்டு, மனிதரிலேயே தெய்வம் உண்டு, மனிதரிலேயே மாணிக்கம் உண்டு, மனிதரிலேயே மிருகமும் உண்டு. இந்த 4 குணமும் ஒரு மனிதனுக்கே சேரும். ஏன் தெரியுமா? இடம் பொருள் ஏவல் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போகும். ஒருத்தர் கத்திய வால் எடுத்து வெட்ட வர்றாரு இல்ல குத்த வர்றாரு அப்படின்னா உடனே நம்மள மிருகமா மாறிடணும். நம்ம அவன் போட்டு தள்ளிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். உடனே நம்மள ஒரு சுருக்கி எடுத்துட்டு தயாரா நிக்கணும். போட்டு பாப்போம்டா. வீரனுக்கு வெற்றியும் தோல்வி வீரனுக்கு அழகு. அப்ப மிருக குணம் அங்க வேலை செய்யணும். அதுவே தெய்வம் மாதிரி ஒருத்தர் அடிப்படை கிடக்குறான், தூக்கி உடனே ஒரு தண்ணியை கொடுத்து தண்ணி தெளிச்சு யாருப்பா எந்த ஊருப்பா அப்படின்னு மருத்துவமனைக்கான் சாமி மாதிரி தெய்வம் மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்துனீங்க அவன் வாயாலே சொல்லுவான். நீங்க சாமிங்க எனக்கு உயிரை காப்பாற்ற சாமி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பாருங்க, மனிதரிலேயே மனிதர் உண்டு. மனிதர் குணம் இறக்க குணம். எப்பா பாவப்பா அவனுக்கு ஒரு உதவியை செய்யுங்கப்பா. எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்கிறது, எத்தனையோ அநாதை இல்லம் இருக்கிறது. அதுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுப்பான். மனிதர் குணம். ஒருவருக்கு ஒருவர் ஒரு இறக்க குணம். மனிதரிலே மனிதர் உண்டு, மனிதரிலே தெய்வம் உண்டு, மனிதரிலே மிருகம் உண்டு, மனிதரிலே மாணிக்கம் உண்டு. மாணிக்கம் மாதிரி மனிதருள் மாணிக்கம் அவரு யாரு சொல்லுவாங்க? மனிதருள் மாணிக்கம் யார சொல்லுவாங்க? எப்படி வாழ்ந்த அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லா குணமுமே மனிதனிடம் உண்டு. இடத்துக்கு தகுந்த மாதிரி குணங்கள் மாறும். அதனால மனிதனை குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன கேக்குறேன், நான் ஒரு வீடு மன்னார்குடியில ஒரு வீடு, புதுக்கோட்டையில ஒரு வீடு, தஞ்சாவூர்ல ஒரு வீடு, அப்புறம் வந்து காரைக்குடியில ஒரு வீடு அப்படிதான் கட்டி நான் வாடகை விடுங்கன்னா அது என் ஜவுரியே எனக்கு வருமானம் வரணும். அந்த மாதிரி அவருக்கு 6 வீடு இருக்குன்னு சொல்லிக்கலே. அவரு எந்த வீட்டுல இருக்காரு, எத்தனை வீட வாடகை விட்டுருக்காரு? இறைவன் தூண்நிலை மறுப்பான் திருமணம் இருப்பாங்கிறவள அவரு எதை பார்த்தாலும் நோக்கிட்டு நான் அதே எல்லா வீட்டுல இருக்காதான்னு சொல்லிட்டேன். ஐயா நான் ஆன்மீகமா பேசினாதான் நீ ஆன்மீகத்துக்கு வரணும். வேற என்னங்க? நான் கடவுள்ங்கிற இடத்துக்கு நான் போகல. வேற என்ன? நான் சாதாரண பாமர மக்களாடின்னு நான் பேசுறேன். அப்ப நான் அவர் தெய்வமா தானே இருக்காரு. அப்ப நான் அவரை பத்தி தான் பேச முடியும். ஐயா அவரை தெய்வம் மறந்த தெய்வமா நீங்க சொன்னீங்க உலகத்துல இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் மனையில நினைச்சா என்னால காய முடியாது, எனக்கு தர்மம் பிடிச்சுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கல்ல. சும்மாவே எனக்கு அப்படிதான் இருக்கு. இல்ல பாருங்க, நீங்க முருகப்பெருமான திருமணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய கிடையாது, திரை கிடையாது, மூப்பு கிடையாது, பிணி கிடையாது, சாக்காடு கிடையாது. நீங்களும் தெய்வ நிலையை அடைஞ்சிருக்கீங்கம்மா. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது.
கிடையாது. என்ன? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு 6 சுவையோட நாங்க சாப்பிடுவோம். ஏங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பு இல்லைன்னா என்னங்க சொல்லுவோம்? உப்பில்லா பண்ண குப்பையில என்னடா சாப்பாடு, உப்புள்ள சாப்பிடல, என்ன சாப்பாடு, மனுஷன் சாப்பாடுதானா? நாங்கெல்லாம் அப்படிதான் சாப்பிடுவோம். ஏன்? எங்களுக்கு பசிக்கும். பசி வந்தா என்ன பண்ண? 10 மறந்து போகும். சரியான பசி, மயக்கம் அப்படியே கண்ணை கட்டும். அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. கண்ணை இருட்டிட்டு வரும், காலடி எடுத்து வைக்க முடியாது, அப்படியே ஓரமா உட்காந்துரும். சாப்பா என்னடா அது கைகளெல்லாம் படப்படன்னு வருது, நடக்க முடியலையே அப்படின்னு ஓரமா உட்கார்ற நேரத்துல போய் ஒரு அழகான பொண்ணை கொண்டு இருந்தாங்க. இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு உப்பு இல்லாத ஒரு கூழையும் ஒரு சத்தியில கொண்டு வந்து வச்சோம்னா என்ன எதை பார்ப்பாரு? முதல்ல கூழை தான் பார்ப்பாரு. கட 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 கடன்னு எடுத்து குடிப்பாரு. பாருங்க அதுல உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா எதையும் பார்க்க மாட்டாரு. கட 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 குடிச்சிட்டு சாப்பாடா இப்பதாண்டா போன உசுறு வந்தது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப பசி வந்தால் மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், தாளாமை, முயற்சி, காம உணர்வு இதெல்லாம் வரவே வராது. தர்மம் செய்யணும்னா என்ன வர? வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? வயிறு தான் முக்கியம். முதல்ல வயிற்ற சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவேன்? உப்புள்ள சாப்பிடல. பசிக்கு சாப்பிட்றவனையும் ருசிக்கு சாப்பிட்றவனையும் கொண்டாந்து உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறணும்னு வச்சுங்களேன், பசிக்கு உள்ளவன் கப்பு 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 கப்புன்னு அள்ளி வீசிடுவான். ருசிக்கு சாப்பிட்றவன் என்னடா சாப்பாடு, உப்புல்ல, உரப்புல்ல, புளிப்புல்ல, இனிப்புல்ல, கசப்புல்ல, துவர்ப்புல்ல, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பான். ஏன்? அவன் ருசிக்கு சாப்பிட்றான், அவன் பசிக்கு சாப்பிட்றான். அந்த மாதிரி நான் உங்களை இப்ப மாப்பிள்ளை கேட்கல, நீங்களா மாப்பிள்ளை தேடிட்டு வந்திருக்கீங்க. கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த மாப்பிள்ளையில கல்யாணம் மறந்து போகும் அப்படின்றீங்க இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, முருகனால முடியாம இருக்குமா? என்ன வேணா கேளுங்க, நிறைவான வாழ்க்கையை கொடுப்பாரு உங்களுக்கு. அப்ப முருகனுக்கு சமைக்க தெரியும். சமைக்க தெரியுமா? ஏமா அவர் என்ன சமயக்காரமா? அவரு நீங்க அவர் நினைத்தாலும் உனக்கு எந்த வகையான வினவை கொண்டு வர தர முடியுமா? அவருக்கு என்ன சாப்பிடுவியே, என்ன கேக்குறியோ உடனே முருகன் கொடுப்பாரு நீங்க தாங்க சொன்னீங்க. ஆமா. அப்ப முருகனுக்கு சமைக்க தெரியும். முருகனால அவ முடியாதுங்கிறீங்களா? அதெல்லாம் கேக்குறது மட்டும் கண்ணை பிடிச்சவா காலை பிடிச்சவான்னு சொல்லுங்க. சமைக்க தெரியுமா தெரியாதா? கேள்வி கேட்கறது விதம் இருக்கு. சும்மா சமைக்க தெரியுமா, வீடு விட தெரியுமா? 20 வயசுல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு வச்சுங்க. பொண்ணு ஒரு பெரிய பட்டியல் கொடுப்பா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வீட்டுல பொண்ணு இருக்க வீட்டுல எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு படிச்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு என்ன பட்டியல் சொல்லும் தெரியுங்களா? மாப்பிள்ளை என்ன மாதிரியே, என்னை விட ஒரு 4 விளக்கட உயரமா இருக்கணும், ஏன் கலருக்கு தகுந்த மாதிரியே நிறம் இருக்கணும், என்ன மாதிரியே கொஞ்சம் கனமா தான் இருக்கணும், அதிகம் கனம் இருக்கக்கூடாது, அதே போல நல்லா சம்பாதிக்கணும், ஒரு மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய், வீடு பங்களா மாதிரி இருக்கணும், கார் இருக்கணும், சொத்து சொகம்லாம் எக்கச்சக்கமா இருக்கணும், சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கணும், கூட்டுறதுக்கு ஆள் வைக்கணும், துணி துவைக்க ஆள் வைக்கணும், வெள்ளத்துக்கு ஆள். இந்த மாதிரி மாப்பிள்ளையா பாருங்கப்பா. முதல்ல 20 வயசுல மாப்பிள்ளை பார்க்க போறப்ப ஒரு பொம்பளை பிள்ளை சொல்ற பட்டியல். அதுவே 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதே பொம்பளை பிள்ளை சொல்லும், அப்பா படிக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஒரு மாடி வீடு இருந்தா போதும்பா, சும்மா ஒரு ஓட்ட பைக் இருந்தா போதும்பா, அதை கூட நீங்க வாங்கி கொடுத்துருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 வயசுல சொல்லும். 40 வயசுல சொல்லும், அப்பா அவன் படிக்கலனாலும் பரவாயில்ல, இளமைய இல்லைன்னாலும் பரவாயில்ல, வீடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, சொத்து சுகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல. எப்ப சொல்லணும் அந்த பொம்பளை பிள்ளை? 40 வயசுல சொல்லும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, உங்களுக்கு இனிமேல் இருந்து சிரமத்தை கொடுக்க நான் விரும்பல, நான் உன கல்யாணம், கிழவனா இருந்தாலும் கட்டையா இருந்தாலும் கட்டிக்கிட்டவ பொழைச்சுக்கிட்டா, கூழா இருந்தாலும் கும்படையா இருந்தாலும் குடிச்சுக்கிட்டவ பொழைச்சுக்கிட்டா, அது முக்கியம் இல்லையா? அந்த புத்தி அந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்ப வரும் தெரியுங்களா? 40 வயசுலதான் வரும். அது வரைக்கும் இருக்கிற ஆடம்பரமா வாழணும்னு அப்பாவை கேட்டு தொந்தரவு பண்ணும், இது வாங்காத அது வாங்காத, இதை செய்ய அதை செய்ய. ஆனா பொம்பளை பிள்ளை, சில பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அப்பா நீங்க சிரமப்படாதீங்க, நான் அங்க என்ன இருக்கோ அதை வச்சு நான் குடும்பம் பண்ணிக்கிறேன்னு சில பொம்பளை பிள்ளை சொல்லும். சில பொம்பளை பிள்ளை சொல்லும், அம்மா வீட்டுல இருக்கிறது அடியோட வரண்டிக்கிட்டு போயிடணும்னு நினைக்கும். அப்பா நினைப்பாரு 10 பவுன் போடுவோன்னு, அந்த பொம்பளை பிள்ளை அப்பா உங்கள்கிட்ட தான் காசு பண்ண 20 பவுன் கொடுங்க, அது சும்மா சும்மா செய்ய மாட்டீங்க, எனக்கு 20 பவுன் போடுங்க அப்படின்னு கேட்கும். அவரு சாதாரண ஒரு 50,000 ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாரு, ஏப்பா 2 லட்சம் ரூபாயில புல்லட் இருக்குல்லப்பா, அது வாங்கி கொடுங்கப்பா, ஏன் உங்கள்கிட்ட காசு பணம் இல்லையா? ஏன் இங்க வரவு செலவு நடக்கிறதெல்லாம் இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போகும், அப்ப அது கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்க பொம்பளை பிள்ளைனாலதான் புருஷன் வீட்டுல போய் சொகுசா வாழணும்னு அப்பா வீட்டுல அடியோட வறண்டிக்கிட்டு போயிடும்.
அந்த மாதிரி பொம்பளை பிள்ளையும் இருக்கதான் செய்யுது. நான் என்ன சொல்றேன், புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லா வச்சு வாழ வைப்பாரா? 6 மணி வீடு இருக்குன்னு சொன்னீங்களே, ஒரு வீட்டுல தானே ஒரு மனுஷன் இருப்பாரு, அப்ப 5 வீட்டையும் வாடகைக்கு விட்டுக்கிறான்னு கேட்டா சொல்லணும். ஏமா நீ பேசுறது பூரா உன்னோட கணக்கு யார மானிட பிறப்ப நீ வந்து சோத்தால அடிச்ச பிண்டத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு பார்த்து வந்திருக்க மாப்பிள்ள முருகன் தெய்வலோக வாசி. அவர் தூர்ல இருப்பா துருப்புல இருப்பாங்க, வாடகைக்கு விடுவார் அப்படின்னா போய் அதை போய் யாராவது வாடகைக்கு இருப்பாங்களா? இறைவனை வணங்குற கையெடுத்து உங்க 2 பேரும் கையெடுத்து வணங்கக்கூடிய இடத்துல உடனே நான் வைக்கிறேங்கிறேன். உன்னுடைய என்ன இப்படியே இருக்கீங்க? அட போங்க சாமி, நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளையும் முடிக்கல, நீங்க சொல்றது நான் போறேன் என் வேலையை பார்க்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய எப்ப பாத்துக்கிட்டு வரீங்களா அப்ப வந்து சேருங்க, அப்ப வந்து சொல்லுங்க, அப்புறம் கல்யாணத்தை பண்ணுவோம். இப்ப எல்லாம் பண்ற மாதிரி இல்ல. கிளம்புங்க கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. நான் வரவையில விரட்ட போங்க போங்க. ஐயோ சோறு பிடிக்கணும், ஐயோ அதுல சோறு பிடிக்கணும் குழம்பு வைக்கணுங்கிற சிந்தனையிலே தான் பகல் வந்து அவஸ்தை நீ விடுத்து சொல்லும் உனக்கு மன்ற கந்தர்வேற்கு திருமணம் செய்து கண்ணால் கண்டு மகிழ்ந்தேன். இது சத்தியம். ஒரு முறை முடிவு பண்ண ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீங்க சொல்லலாம் நான் கேட்க போறேன்னா என்ன? ஆனா எப்படி சொல்லணும் அப்படின்னா, தெய்வம் தெய்வத்தை மாப்பிள்ளையாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் 12 ஆண்டுகள் சரவண பொய்கையிலே கடும் தவம் செய்து இப்பிறவி அடைந்திருக்கிறேன். இப்பிறவி அடைந்த எனக்கு அவரையே அடைய வேண்டும் என்று ஆவல். மனசுக்குள்ள ஆசையெல்லாம் இருக்கு. கட்டணா அவரை கட்டணும், இல்லன்னா ஆண்டியா போகணும். தமிழ் மூதாட்டி இருக்காங்க அப்பை, தமிழுக்காக தொண்டு செய்வதற்காக இந்த இளமை தோற்றம் வேண்டாம் அப்படின்னு முதுமையை விநாயகர் பெருமானிடம் வேண்டி வாங்கி கொண்டான். அது தமிழுக்கு தொண்டு. நான் தமிழுக்கெல்லாம் தொண்டு இல்லை, ஆனா தமிழ் மொழிக்கு கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யற பக்கத்திலேயே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவரையே நினைச்சுக்கிட்டே இருக்கிற காரணத்தினாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், இவர் போய் எனக்கு பொறுமையா சொல்லி அவர் பொறுமையா சௌரியத்துக்கு வருவார். ஆனா இப்ப குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கல, குடுக்கணும் ஓடி வீட்டார் பாத்தீங்களா, நிக்காம சீக்கிரமா போய் அவரை வர சொல்லிடுவார். அப்ப கல்யாணம் சீக்கிரம் நடக்குதானே. ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு, அத்தையின் மலரும் வெள்ளை காக்கைத்தானும் பித்தரின் மனமும் வெள்ளை பிறந்தது ஒரு மீனின் பாத்தம். அத்தர் மால் பிரம்மதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர வெளியால் நெஞ்சம் தெளிந்தவர் இல்லை கண்டேன். பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன், மும்மூர்த்திகளே கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்மளெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமாங்க? மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த பிள்ளையா பார்த்த சொன்னாதான் இன்னாரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அந்த பொம்பளை பிள்ளையா சொன்னாதான் உண்டு, இல்லன்னா இல்ல. ஏறுமையில் ஏறி விலை யாட முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யாகி வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்று, மாறுபட்ட சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சல் அமர்ந்த பெருமாளே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சேதல் கொடியோனுக்கு அரோகரா. இந்த வள்ளி திருமண நாடகம் வச்சீங்களே, இதெல்லாம் நீங்க எல்லாம் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க, எங்க சொல்லுங்க பாப்பா. ஒரு ஆள் சொல்லுங்க. வள்ளி திருமணம் பார்த்தோங்க. நேத்து வள்ளி திருமணம் தானே? நேத்து வள்ளி திருமணம் தான். நேத்து வள்ளி திருமணம் தான் நினைச்ச மதுரை எல்லாம் வந்திருந்தாங்க போல. மதுரை பாட்டியா? என்னங்க ஒருத்தருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மதுரை பாட்டிதான் உங்க அமைப்பு தானா? இல்லையா, அது வேற அமைப்பா? சரி, அந்த வள்ளி திருமணத்தையும் பாத்தீங்க, இந்த வள்ளி திருமணத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காலங்காலமா வருஷம் பாருங்க. எப்படியா இருந்தாலும் இந்த பகுதியில ஒரு 300 200 நடமாத வள்ளி திருமணம் அதிகம் நடக்குது. நான் அதுல ஒரு 10 20 ஏதோ கதை நடக்கும் போவேன். ஆமா, நீங்க எல்லாம் வர்றீங்களே பாக்குறீங்களே, இந்த வள்ளி திருமணத்துல பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல
அண்ணே அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே, நீங்களே அப்படித்தானா? முருகப்பெருமானே 2ஆம் தர கல்யாணம் பண்ணும்போது நம்மளும் 2ஆம் தர கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டு வந்ததுக்காக தான் இந்த நாடகம் வைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால நீங்க எல்லாம் வீட்டுல போய் என்ன பண்றீங்க, முடிச்சுக்கிட்டு இருக்க நீங்க எல்லாம் 2ஆம் தரமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்குமா அப்படின்னு சொல்லணும் உங்க முதல்வர மனைவிட்டு. சரியா? அப்படியா? வெற்றிவே இதுக்கு இருங்க, வந்து சொல்றேன். வெற்றிவே